ஹலோ எவ்ரிவன். ஸோ 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் எல்லாத்துக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எஜுகேஷன் ரிலவெண்ட்டான கண்டென்ட், டிஎன்ஏ ரிலவெண்ட்டான கண்டென்ட் நம்ம நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு டிஎன்ஏ 2025 நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டிஎன்ஏவோட www.tneaonline.org சொல்லிட்டு அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, பிஆர்க்குக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்றதை பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. நான் இது நிறைய டைம் உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டரில் ரிலேட்டிவ்ஸோட மொபைல் நம்பர் ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் இமெயில் ஐடி இல்லாமல் வேறு யாரோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காதீங்க, அவங்களோட ஓன் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 7th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோட லிங்க் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். நான் காமிச்ச மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேண்டம் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பை டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த டிஎஃப்சி சென்டர்லேருந்து உங்களை கால் பண்ணி வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட். ஸோ இதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்க போகுதுன்றதை முடிவு பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரியில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றது இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அட்மிஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அந்த அலாட்மெண்ட் அண்ட் அட்மிஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, நம்ம ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் லே அவுட். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பையும் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டு த காலேஜ் ஆர் டிஎஃப்சி, பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இருக்குது. அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு செப்பரேட் ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க. அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஷெடியூல் வந்து டென்டேட்டிவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து June 6th தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9/6 வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10th 12th மார்க் லிஸ்ட் வந்து லேட்டாக தான் வரும்ன்றது இவங்களுக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு இதுக்கு இந்த லாஸ்ட் டேட் முன்னாடியே உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசைனிங் ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11/6/2025 வந்து பார்த்தீங்கன்னா அசைன் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 20 நடக்கும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு டிக் சிம்பிள் வரணும். அந்த சிம்பிள் வந்தது அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் டிக் சிம்பிள் வரலையோ டிஎஃப்சிலேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் எந்த டிஎஃப்சி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அப்ளிகேஷன் போடுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டிஎஃப்சி சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ, கவர்மெண்ட் காலேஜோ, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கோ நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து நியர்பை ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்சி சென்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு உங்கள் ப்ராப்ளம் தான் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 June வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிரீவன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஏதாவது தப்பாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த 28லேருந்து July 2 நீங்கள் வந்து இது ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 months கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ கவர்மெண்ட்டில் 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன்.
அதாவது இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லயும் இன்னொரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் கோட்டா 7.5%, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% இருக்கு அந்த ரிசர்வேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதே 3 கேட்டகரியில இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை மிட் ஆயிரும், ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜூலை மிட் ஆயிரும். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு நடக்கும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். ஸோ ஒரு ரவுண்டுக்குமே மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 days நடக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 days வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டா கண்டக்ட் பண்ணாங்கன்னா 30 days ஆயிடும். ஸோ இந்த இயர் வந்து எத்தனை ரவுண்டா கண்டக்ட் பண்ண போறாங்கன்ற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இனிமேல் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் வந்து கொடுக்கல, அப்டேட்டட் ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் ஏஐசிடிஸ் அகாடமிக் காலண்டர் வந்ததுக்கு அப்புறம் இது பிளான் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜெனரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இருக்கு. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் என்ன அப்படின்னா, ஸோ எஸ்சிஏ சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபில் ஆகாம இருக்கும். அந்த சீட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதோட கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராசஸ் ஷெடியூல். இது இந்த கவுன்சிலிங், இந்த கிரீவன்ஸ் அட்ரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு, அலாட்மெண்ட், ஃபீஸ் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரி அதுக்குள்ள வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே அதுக்கு செப்பரேட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து எத்தனை ரவுண்டா கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸா கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 3 ரவுண்ட்ஸா வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 ரவுண்ட்ஸா ரெடியூஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி சான்சஸ் இருந்தா என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது நான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு ரவுண்டுக்கு வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.